போயிட்டு வந்துட்டோம்ல இருக்கு. அவளை சொல்லிட்டு தானே போனேன். நம்ம ஏஆர் முருகதாஸ் தயாரிப்புன்னு ஓன்னின்னு பார்த்தியாங்க ரங்கூனுக்கு. ஆமாம், நம்ம மசாலா அரைச்சி வையுமா நம்ம ஹீரோ தலைவர் ஃபேவரட் ஹீரோ. ஆமையா, எவ்வளவு ரசித்து எத்தனையோ முறைகள் பார்த்துருக்கேன் அவர் படங்களை பூரா அப்படின்னு ரொம்ப ஆசையாக போனேன். பலங்கிறது இருக்கப்பட்டவன் இல்லாதவனை கீழே மிதிச்சு தள்ளுறதுல மட்டும் இல்லை, அதையும் மீறி கீழே இருக்கிறவன் மேலே எம்பி வரான்னு தெரியுமா, அதில் தான் இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து பஞ்சமலைக்கு போனாங்கல்ல பர்மாவுக்கு நம்ம ஆளுங்க. அவங்க ஒரு கட்டத்தில் அங்கேருந்து இங்கே வர்றாங்க, தாயகம் நம்ம ஊருக்கு திரும்பி வர்றாங்க. அப்படி திரும்பி வர்றவங்க நம்ம ஆளு வந்துட்டாரு. வந்த உடனே அப்பாவும் செத்துடுறாரு. என்ன பண்ண முடியும், தாந்தோணி தானமா அவர் வாடி சுற்றி திட்டுறாரு. அது 23 வயசு வரைக்குமே நம்ம தமிழ் கல்ச்சரான கில்லி கோலி லுங்கி இந்த ஏரியாவில் விளையாடுற விளையாட்டு எல்லாமே அவர் வாடி சுற்றிக்கிட்டு திட்டுறாரு. பெரிய ஆள் 23 வயசானதுக்கப்புறம் தமிழ் கலாச்சாரப்படி அஜித் விஜய்ன்னு சொல்லி சண்டை போட்டு பீர்பாட்டெலாம் எடுத்து மாட்டை உடச்சு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு லவ் வருதுங்கிட்டு அந்த ஏரியாவில் ஒரு பெரிய மனுஷனுடைய அறிமுகம் கிடச்சி பெரிய மனுஷன் வேலையை செய்கிறாரு. பெரிய மனுஷன் உசுரை காப்பாற்றுறாரு. பெரிய மனுஷன் கடனை பூரா அடைக்கிறாரு. நல்ல பேர் எடுக்கிறாரு. இவர் லைஃப்பில் ஓரளவுக்கு செட்டில் ஆகுறாரு. செட்டில் ஆகிற நேரத்தில் பெரிய மனுஷனுடைய நம்பிக்கையை காப்பாற்றினதுனால ஒரு சின்ன ஒரு வேலை, இங்கேருந்து மறுபடியும் பர்மாவுக்கு ஒரு பொருளை கடத்திட்டு போகிறார். அங்கே போய் பிரச்சனையெல்லாம் மாற்றி அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி ஒரு வெளியே வந்தார், அந்த பிரச்சனையை பண்ணது யார், கௌதம் கார்த்திகியா. உண்மையிலே கொஞ்சம் இதாகத்தான் இருந்தது. மனுஷனுக்கு இப்போத்தான் ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தரமான ஒரு நடிப்பு, பரவாயில்ல, நல்ல ஒரு ஆரம்பம்னு வையேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்லாம் தேர்ந்தெடுத்து போனோம் அப்படின்னா பிடிச்சிருவாப்ல, லைனை பிடிச்சிருவாப்ல. ஏன் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் கேட்காம எதுக்கு காவியங்களுடைய காவியத்துக்கெல்லாம் எப்படி கால்ஷீட் கொடுத்தாரு தெரியல. இந்த ரூட்டில் போட்டுமே விடியா. அவர் மட்டும் கிடையாது, அவர் இந்த படத்தில் வர சின்ன சின்ன கேரக்டர்ஸ் ஃப்ரெண்டாக வருவாப்ல. 8 தோட்டாக்களில் நடிச்சாப்புல ஒரு பையன் நல்லு. அப்புறம் ஃப்ரெண்டு ஃபீல் ஆகிட்டாப்லை அப்படின்பா. அப்படி இல்லை, அவர் அந்த ஒரு பெரிய மனுஷன் குணசீலனாக வர்ற அந்த ஒரு ஆள். போலீஸ்கார் சுப்பிரமணியன் வருவாப்ல. 2-3 சீன் வருவாங்க. அப்படி படத்தில் வர 2-3 சீன் வர்ற ஆள் கூட யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. அது மாதிரிதான் இவர் உருவாக்கியிருக்காரு டைரக்டர். யதார்த்தமாக நடிப்பையும் வாங்கியிருக்காரு. சூப்பராக இருக்காது பூரா. கேமரா இங்கே அனீஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் இங்கேருந்து பர்மாவுக்கு போகிறதெல்லாம் நாமளே பர்மாவுக்குள்ளே நுழைஞ்சு போகிறது மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் ஷூட் பண்ணது மாதிரி ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. மியூசிக்குமே பேக்ரவுண்டு விஷால் சந்திரசேகர், அவர் தெரியுங்களா, எல்லாம் வர்ற எல்லா முக்கால்வாசி படத்துக்கு அவர் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. என்ன ஆகுது? ஆமாம், பிருந்தாவனம்லேருந்து இதுலேருந்து குற்றம் 23 ஆரம்பிச்சாப்புல. பார்க்குற படத்தை பூரா விஷால் சந்திரசேகர்னு தான் வருது. ஆனால் ஒரு வேலையை சிறப்பாக செய்கிறாப்புல இல்லை, இதுலேயும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. டைரக்டர் வெற்றிமாறனுக்கு ரசிகரா இல்லை ஒரு அசிஸ்டண்டான்னு தெரியலை. பொல்லாதவன், ஆடுகளம் 2 படமுமே ஞாபகம் வர்றது மாதிரி மேக்கிங்கில் ஞாபகம் வர்றது மாதிரி எடுத்திருக்கா. அப்படி வெற்றிமாறனுடைய சாயல் தெரியுது படம் எடுக்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வெற்றிமாறன் பொல்லாதவன் மாதிரி இல்லை, பொல்லாதவனில் வர 2-3 சீனுமே வருது. இந்த ஹீரோவுக்கு அந்த வில்லனுக்கு பக்கத்தில் இருக்க அந்த அவுட் கேரக்டரு அந்த ஏரியாவுக்குள்ளே போய் அந்த ரவுடியவே அடிச்சுட்டு போய், ஆமாம் நான் தான் அடித்தேன், உன் ஆள் தப்பு பண்ணேன் அடித்தேன் அப்படி பாருல தனுஷு. அந்த மாதிரி ஒரு சீனு, ஒரு 2-3 சீன் பொல்லாதவனை ஞாபகப்படுத்துறது மாதிரி இருக்குது. ஆடுகளத்தில் வந்த ஹீரோயின் ஆங்கிலோ இந்தியன் வந்துச்சுல்ல, அது மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு ஹீரோயின் வருது. இப்போதான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கே வர நீ. ஆமாம், அந்த ஹீரோயின் கேரக்டர் எழுதும் போது ஹீரோயினை கருத்து சேர்ந்து அடிச்சு வரைச்சிட்டு இருக்கணுங்கிறேன். ஆமையா, படத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் தனியாக தொங்குது. யோ, அந்த கேரக்டர் தனியாக தொங்குதியா, படத்துக்கே சம்மந்தம் கிடையாது. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பேச முடியாதியா. ஒரு சேரிக்குள்ள, ஒரு குப்பத்துக்குள்ள, அது நம்ம பார்த்து பழக முடியாத சில ஆட்களினுடைய வாழ்க்கை வரலாறுலாம் இருக்குல்ல, அவங்க ஒரு விஷயத்தை தேடி போகிறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு ஒவ்வொரு விஷயத்தையுமே. ஒரு 3/4 மணி நேரம் நாஞ்சில் சம்பத் மாதிரி பொறுமை காத்தோம் அப்படின்னா இன்டர்வலுக்கு முன்னாடி 1 மணி நேரம் ஒரு தரமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்த்த எஃபெக்ட் இருக்கும். கொடுத்த காசுக்கு மோசமெல்லாம் இருக்காது. ஒரு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் கொஞ்சம் பொறுமையாரு. நாளைக்கு ஃப்ரீயாக தானே இருக்க? ஆமாம்மா. அப்புறம் போய் பாரியா? போகலாமா? சரி போகலாம். நீ போகாமல் கூட இரு. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? பண்ணிட்டியா? ஆமாம், எத்தனை வாட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க. பண்ணிட்டேன்னா லைக் கமெண்ட் பண்ணு. லைக் கமெண்ட் எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணலாம், அது தெரியுங்களா? அப்படியா? படிச்சிக்கல? அப்போ லைக்கை போடு, கமெண்ட்டை போடு. பலங்கிறது இருக்கப்பட்டவன் இல்லாதவனை கீழே மிதிச்சு தள்ளுறதுல மட்டும் இல்லை, அதையும் மீறி கீழே இருக்கிறவன் மேலே எம்பி வரான்னு தெரியுமா, அதில் தான் இருக்குது.